என்னை எந்த அளவுக்கு சீண்டி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு சீண்டி பார்த்துட்டா. என்னை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்தி எல்லாமே பண்ணிட்டா. இனிமேல் நான் அவளை பத்தி ஒரு நிமிஷம் நினைச்சு கூட என் வாழ்க்கையை நான் வீணடிக்க விரும்பல. தயவு செஞ்சு என் வாழ்க்கைய என்னை நிம்மதியா வாழ விடுங்க. நான் அப்படிதான் சொல்லுவேன். பாசத்தால என்னை கட்டி போட்டு எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. இது அவனோட முடிவுன்னு நான் என்னைக்கும் சொல்லிட்டேன் இல்ல. தயவு செஞ்சு சேதுவை பேச விடுங்க. சேதே பா, நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லியா? இல்லப்பா, நான் பல விஷயத்தை யோசிச்சு பார்த்தேன்ப்பா. அத்தையும் சின்னம்மாவும் கூட எனக்காக நிறைய இடத்துல பொண்ணு பாக்குறதுக்காக விசாரிக்கிறேன்னு சொல்லி உனக்கு ஏத்த பொண்ண நாங்க தேடித்தரோன்னு சொன்னாங்க. ஆனா இனிமே யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரி வருமா வராதான்னு நான் யோசிச்சுக்கிட்டே என்னால அப்படி ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியுமான்னா எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. அதனால நான் ஏற்கனவே பார்த்து பழகின எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ண என் குடும்பத்துக்கு எல்லா விதத்திலையும் ஏத்த ஒரு பொண்ணா நான் தேர்ந்தெடுக்கலான்னு என் மனசு சொல்லுச்சு. அதை வச்சுதான். உன் மனசுல என்ன இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. மாமா இப்படி பேசுறத பார்த்தா பயமா இருக்குமா? இரு, பொறுமையா இரு, என்ன சொல்றான்னு பாப்போம். இரு. ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம்ப்பா. ஆண்டி, ஐயோ அம்மா, மாமா நிஜமாவா? சேது, நிஜமாவா? ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ஆமா சின்னம்மா. ஐஷு, என் வாழ்க்கையில சமீபத்தில் நடந்த பல விஷயங்களை பத்தி நான் யோசிச்சு பார்த்தப்பா. நான் தீர்க்கமா எடுத்த ரெண்டே முடிவு. ஒண்ணு, அந்த தமிழ்ச்செல்வி கூட வாழ முடியாது, அவ என் வாழ்க்கைக்கு வேண்டாங்கிறது. ரெண்டாவது, கூடிய சீக்கிரமே நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது. அப்படி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுத்த அப்புறம் யார கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் யோசிச்சு பார்த்தப்பெல்லாம் என் மனசுக்கு வந்த ஒரே முகம் ஐஸ்வர்யா மட்டும்தான். தேங்க்யூ 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 சோ மச் மாமா. ஆண்டி, ஐஸ்வர்யா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் பல சூழ்நிலைகள்ல அவளை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அவ நம்ம குடும்பத்துல எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா பழகிறது என்ன, தன்மையா இருக்கிறது என்ன. எங்கேயோ அந்தமான்ல மாடர்னா இருந்த பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு. இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவ தன்னை மாத்திக்கிட்டு யாரு மனசும் இங்க கோணாத மாதிரி ரொம்ப அழகா நடந்துக்கிறாப்பா.